தேங்க்யூ அண்ட் வணக்கம். முதல்ல ஒரு உங்களுக்கு சின்ன எல்லாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கீங்க. நான் ஏன் சூட்டும் கூட்டம் போட்டு வந்திருக்கேன்னா, இது ஒரு பெரிய ஒரு பாரத்தை நான் ஒரு 50 வருஷத்துக்கு எடுத்து இறக்கி வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபர், வெரி ஆர்டினரி மேன், பிலோ விருதியநாத்துங்கிறது சென்னை வாசிங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் எப்படியோ என் கையில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அதை இன்றைக்கி ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல இடத்துல அதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த ரோஜா முத்தையா லைப்ரரிக்கு அதை நாங்கள் இது பண்ணுங்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு ஃபார்மலாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஐ ஹேவ் டு வேர் மை டை அண்ட் கோல்ட். அந்த வரும்போது இந்த ஒரு நடுவில் எம்ஐடிஎஸ் இதில் இவங்களுடைய அவருடைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வைக்க அனுமதி கொடுத்த அவர் டைரக்டர் பாபுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பண்ண உதவிகளுக்கெல்லாம் நன்றி. இது என்னென்ன ஒற்றுமை ஆச்சுன்னா, கரெக்டாக இந்த எம்ஐடிஎஸ் ஸ்கூலில் கடைசியாக நான் இந்த வருஷத்தில் 50 வருஷம் ஆகுது. 50வது வருஷம் 1976 தான் நாங்கள் முதல்ல எம்ஐடிஎஸ் ஸ்கூலில் நான் வரேன். நான் எம்ஐடிஎஸ்ங்கிறது அப்போ என்னுடைய ரைவல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது 1971 2 பெரிய பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு சென்னைக்கு வராங்க. அடையாறில் இவர் மால்கம் ஆதிசேஷியா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு ஆரம்பிக்கிறாரு. ஹாரிங்டன் ரோடில் டாக்டர் பி நடராஜன் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒன்றா படித்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஆர் வெங்கட்ராமனுடைய கிளாஸ்மேட்ஸ் சம்பேர். அவங்க இன்ஸ்டிடியூட் ஃபார் டெக்னோ எக்கனாமிக் ஸ்டடீஸ் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ அதில் நான் என்னுடைய 10 ஆண்டுகள் கழித்தேன். நான் இவர் இங்கே அப்போ 2 பேருக்கும் இந்த அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச்சில் ஒரு பெரிய போட்டி மாதிரி இருந்தது. 2 பேரும் ரொம்ப அருமையான நண்பர்கள். அவங்க அந்த டைமில் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்கும் கலைஞர் மேலே பெரிய ஈடுபாடு கிடையாது. இருந்தால் கூட கலைஞர் இன்சிஸ்டட் 2 பேருமே பிளானிங் கமிஷனில் மெம்பராக இருக்கணும்னு சொல்லி அந்த பெர்ஸ்பெக்டிவ் பிளான்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க. ஸோ என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அருமையான பெரிய பொருளாதார நிபுணர்கள் மத்தாயில் டாக்டர் ஜான் மத்தாயிலிருந்து பிஎஸ் லோகநாதன், இவர் ராஜா செல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் பா நடராஜன், இவங்கெல்லாம் யாருமே இன்றைக்கி நினைவு கூற முடியல. அதுக்கு எம்ஐடிஎஸ் ஒரு முன்னுக்கு அவங்கள பற்றி ஒரு லெக்சரோ ஏதோ ஒன்று வைக்கணுங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோள். 2வது டூரிசம். இன்றைக்கி அவர் அருமையான ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவரோட முக்கியம் என்னென்னா, அவர் அஃபீஷியல் மட்டும் இல்லை, நிறைய ஆர்கியாலஜி அதில் கூட தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாலேஜபிள். ஸோ ஐ வெரி ஹாப்பி. அவருக்கு நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி டூரிசம் அண்ட் ரிசர்ச் 2மே வேறுங்கிற மாதிரி பார்த்த காலம் வேறு. இன்றைக்கி 2மே கேன் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அது குறிப்பாக இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக என்ன வாட் இஸ் லேக்கிங் அண்ட் வாட் இஸ் இந்த நியூ ஜெனரேஷன் ரொம்ப தேடி வராங்கன்னா, லோக்கல் ஹிஸ்ட்ரி. அவங்க ஜென்ரல் ஹிஸ்ட்ரி அதை பற்றி பார்க்கல, லோக்கல் ஹிஸ்ட்ரியை தான் அவங்க அவங்க தேடி வராங்க. ஸோ அந்த இதை டூரிசம் டிபார்ட்மெண்ட் அது ஒரு செப்பரேட் செக்மெண்ட் மாதிரி அதை டெவலப் பண்ணால் இந்த மாடர்ன் இந்த இவங்க வெல் டு டூ யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு பெரிய இங்கே மார்க்கெட் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பாக இந்த செமெட்ரி டூரிசம்னுவாங்க. இந்த வேரியஸ் செமெட்ரிஸு, பெரிய லீடர்ஸு, இவங்கெல்லாம் புதைக்கப்பட்ட இடம். அது நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்குது. அதுலேருந்து அவ்வளோ அவங்க கூட சேர்ந்து வரலாறும் புதைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் ரொம்ப நீலகிரியிலே முக்கியமாக இருக்குது. அதே தான். அப்புறம் இந்த பிலோ விருதியநாத்துங்கிறவர் நீங்கள் தெரியும், ஒரு சாதாரண மயிலாப்பூரில் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர், மைசூரில் பிறந்து இங்கே வந்தவர். அவர் எப்படி ஏன் அவருக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, எல்லா இதுவும் வந்தது. என்ன ஒரு அருமையாக என்னென்னா, அவர் பழகினது கற்றுக்கிட்டது எல்லாமே நான் கிறிஸ்டியன் கிட்ட தான் கற்றுக்கிட்டார். ஃபோட்டோகிராஃபியும் அவர் எடுத்து எல்லாமே கற்றுக்கிட்டார். அவர் எடுத்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுகள் அவ்வளோ கோயில்களையும் எடுத்திருக்காரு, அவ்வளோ ட்ரைபல்ஸும் எடுத்திருக்காரு. அவர் எவ்வளோ 30 வருஷமாக பண்ணியிருக்கார் அவர். அது எப்படி அந்த கடைசியில் அந்த 1992 அவர் இறந்தார்.
இறக்கும்போது நான் சென்னையில் 40 ஆண்டுகளாக பாடுறவன் தானே. நான் படித்ததும் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் தான். நான் வேலை செஞ்சதும் ஹிந்துவில் வேலை செஞ்சேன். அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் சீஃப் எக்கனாமிஸ்டாக ரிட்டையர் ஆனேன் நான். ஸோ இங்கே அந்த 92 இருக்கும்போது அந்த ஹிந்துவில் நியூஸ் வந்தது ஃபிலோ எரிதிநாத் டெட் அப்படின்னு. அப்போது இன்றைக்கி என்னுடைய பேரப்பிள்ளையார் இன்றைக்கி வந்து அவங்க இங்கே வேலை செய்கிற யுகேஷ் அவருடைய தாத்தா, இப்படி ஒரு ஃபிலோ எரிதியாது அந்த காலத்தில் ஊட்டிக்கெல்லாம் வருவார், நம்ம போய் ஒரு துக்கம் விசாரிச்சுட்டு வரலான்னு போகும்போது, அங்கே ஈவினிங் போகும்போது அந்த தேடி கிடைக்கிறதே கஷ்டம்தான். சாந்தோம் சர்ச்சுக்குள்ளே ஒரு சின்ன இடம்னு நினைக்கிறேன், ஒரு ரூமில், ஒரே ரூமில். அங்கே வந்து உள்ளுக்கு போய் விசாரித்து போகும்போது, அங்கே உள்ளுக்கு போகும்போதே ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து ஒரே சத்தம் போட்டாங்க, எதுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, காலையிலேருந்தே என்ன வர வேண்டாம்னு சொல்கிறான்ல, நீங்கள் போங்க முதல்ல அப்படின்னு. ஒன்று எங்களுக்கு என்னன்னு புரியல, எதுக்கு இப்படி திடீர்னு சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா நாங்கள் கோத்தகிரிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சாப்பிட்டானாங்க. கோத்தகிரியில் எங்கேன்னு கேட்டாங்க. அப்போ நான் எங்கள் வில்லேஜை சொன்னேன். அப்போ அந்த வில்லேஜ் சொல்லும்போது அங்கே யாருடைய குடும்பம்னாரு, எங்கள் தாத்தான்னு சொன்னும்போது ஓன்னு அழுந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஷி ப்ரோக் டவுன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நிலைமை என்னுடையது, அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் ஆகும்னா கடைசி காலத்தில் யாருமே கண்டுக்கல, அவரை உதவியும் பண்ணல. அவர் ரொம்ப இதாகி தான் இறந்தார், ஒரு இருந்தார். அதனால் காலையில் வந்து அவர் இறந்தது வந்து எல்லாமே வந்து அந்த கலெக்ஷன் எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு வராங்க. நான் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, வெளியில் கட்டி வச்சுருக்கேன் பாரு, ஒரு மூட்டை இருந்தது, அந்த மூட்டை கட்டி வச்சுருந்தேன் பாரு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் நெருப்பு போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது காமிச்சாங்க. அப்புறம் வந்து சரி நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்களுக்கு என்னத்தை எடுத்துகிட்டு போகிறது, அதுக்குள்ளே வழுக்கு மூட்டை ஒன்று என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி, சரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டோவில் அதை போட்டுட்டு அப்புறம் என்னுடைய வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு 3-4 மாதம் வந்து அது வெளியிலே தான் கிடந்தது. அது என்னமோ இருக்குது, அது என்னத்தை திறக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் நான் சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு சண்டே அதை அப்படியே மெதுவாக எடுத்து டஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்கும்போது தான் அதில் வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள். அந்த மாதிரி படங்கள்லாம் எதுவும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நல்ல வேளை அந்த 92 முடிஞ்சு 93 வந்து இட் வாஸ் த இயர் ஆஃப் தி இண்டிஜினஸ் பீப்புள். அப்போ வந்து அதை வந்து ஒரு 100-200 படங்களை டெவலப் பண்ணி, அப்போ எனக்கு டெவலப் பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டம், அந்த 120 நெகட்டிவ்ஸை. அப்போ நல்ல வேளை நம்ம ஹிந்து ஃபோட்டோ எடிட்டர் மை குட் ஃப்ரெண்ட் டி கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணி இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலில் வி ஹேட் a 15-day எக்ஸிபிஷன் இந்த இண்டிஜினஸ் இயர். ஸோ இட் வாஸ் எ வெரி பாப்புலர் இது. அதிலிருந்து இந்த படங்களை வந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணேன். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்து கேட்பாங்க, பட் என்னமோ ரீசன்னால அவங்க அதை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ நவ் ஆஃப்டர் 30-35 இயர்ஸ் வந்து எல்லாமே ஐ காட் அ ஸ்மால் மியூசியம் இன் மை பிளேஸ். பட் அது ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ எல்லாம் இந்த எறும்பு எலி இதெல்லாம் டேமேஜ் நிறையா இருக்கும்போது தென் ஐ தாட் சம்வேர் ஐ ஷுட் டொனேட் இட் ஃபார் பாஸ்டரிட்டி. அதை பார்க்கும்போது இந்த ரோஜாமூர்த்தியாக சொன்னாங்க. சரி அது இன்றைக்கி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நம்ம சுரேஷ் பாபு. சரி நல்லது நடக்கட்டும், நானும் ஆஃப்டர் லாங் டைம் சென்னைக்கு வரேன், எல்லாம் ஒன்று சேர்ந்து நடக்கட்டும். டூரிசம் வந்திருக்கிறாரு, அவரும் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இவருக்கு இன்னொரு மறுவாழ்வு கொடுக்கலாம் நம்ம இறுதி நேரத்துக்கு. ஹி டிசர்வ்ஸ் தட். ஏன்னா அவருடைய படங்களை வந்து நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு ட்ரைபல் விடாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக, அதுவும் அந்த சைக்கிள்லேயே போய் அந்த சைக்கிள்லேயே தூங்கி. அப்புறம் ஒரு இன்னும் அருமையான பாயிண்ட் மட்டும் சொல்லணுன்னா, நீங்கள் இப்போ இந்த புதுசாக நீங்கள் எடுக்கிற ட்ரைபல் படம் பாருங்க, டிபார்ட்மெண்ட்ஸை ஒரு ட்ரைபல்னாலே ஒரு அருவருக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு கிழிஞ்ச துணி, ஒரு பரிதாபமான லுக்கு, இதுதான் ட்ரைபல்னாவே இவங்களுக்கு மனசில். பட்டு ஃபிலோ அப்படி கிடையாது. அவங்க முதல்ல போன உடனே எடுக்க மாட்டார். ஒரு வாரம் பக்கம் அவங்க கூட தங்கி அவங்க எல்லாத்தையும் பழகி அப்புறம் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸு ட்ரஸ்ட்டை வாங்கின பிறகு அவங்களுடைய சந்தோஷமான அந்த இதுங்களை தான் எடுப்பார். அப்போதான் அவங்க படம் வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் கூட அந்த குருவிக்காரங்க, இந்த குடுகுடுப்புக்கார எல்லாமே பார்த்தா ஒரு அவங்களோட டிக்னிஃபைடு ஃபோட்டோஸாக இருக்கும். அவருடைய அந்த இதை வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் அது. இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அதை கற்றுக்கணும். அது when you shoot ஒரு ஆதிவாசிங்கிறவங்கள யூ மஸ்ட் ஹேவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஃபார் தம். அந்த இது இருக்குது. அது ஒன்று. என்னுடைய கடைசியாக வந்து நான் ஒரு டூரிசம் சாருக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது,
இந்த லோக்கல் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அதில் வந்து ரிசர்ச்சுக்கும் அங்கே வழி இருக்குது, ப்ரொமோஷனுக்கு, டூரிசமுக்கு. நீலகிரியில் மட்டும் ஒரு 200 ஆர்கியாலஜிக்கல் சைட்டு யாருன்னு தெரியும். எல்லாமே எனக்கு ஒரு கம்மினா ஒரு மாதத்துக்கு 20-30 பேர் ஃபாரின்லேருந்து நம்மளும் பண்ணுவாங்க. சார் போய் பார்க்கணுன்னா அது இஸ் நாட் பாசிபிள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விட மாட்டான், போகிறதுக்கு வழி இல்லை. அப்புறம் அது என்னங்கிற சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் எல்லாம் எவ்ரி திங் லிஸ்டட். ஸோ அதனால் அந்த இது நம்ம கொஞ்சம் இந்த விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, செலக்டிவாக இது பண்ணுறதுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோட இது இருந்தீங்கன்னா we will extend all help. இந்த இவ்வளோ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இவ்வளோ ஒரு இது பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. I invite you all back to my place in the கோட்டகிரி. வாங்க. நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.